ராமாயணம் ஒவ்வொரு வீட்லேயும் அந்த புத்தகம் நம்ம வீட்டில் இருக்கணும். நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குழப்பங்கள், அதற்கெல்லாம் ஒரு தீர்வாக அந்த ராமாயணம் படிக்கிறதுனால ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னா எப்படி கிடைக்கும்? ராமாயணம் படிக்கிறதுனால ஒரு தீர்வு வந்துடுமா? நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஆனால் ராமாயணத்தில் கதாநாயகன்னு சொல்லக்கூடிய என்னுடைய ராமனை பற்றி பேசுனீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்கலாம். எந்த கதாநாயகனாக இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல தவறிடுவார். ஆனால் என்னுடைய கதாநாயகன் ராமன் பூரணமானவன், முழுவதும் நிறைந்தவன். ஒரு தகப்பன் மகனுக்கு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவன், தாய் மகனுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவன், சித்தி மகனுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவன், ஒருவனுக்கு ஒருத்தி என்று எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவன் என்னுடைய ராமன். அதே மாதிரி அண்ணன் தம்பிங்க உறவு, ராம லக்ஷ்மண பரத சத்ருகன, இந்த 4 பேருனுடைய உறவு எப்படிப்பட்ட உறவு அப்படிங்கிறத பார்க்கணும். மிக உயர்ந்த உறவு. சகோதரர்கள் உயர்வை கற்றுக் கொடுக்கறதே இவர் தான். இதை விட ரொம்ப உயர்ந்தது நட்புனா என்ன? எத்தனை பேர் நட்பு? நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நட்புக்கு எப்படிப்பட்ட முக்கியத்துவம் கொடுக்கப்படும்? நட்புக்கு முக்கியத்துவம். அதே மாதிரி குரு ஆச்சாரியானுக்கு எப்படிப்பட்ட மரியாதை, பக்தி. விஸ்வாமித்ரர், அதே மாதிரி அவருடைய குல குரு, இவர்களுக்கெல்லாம் எப்படியெல்லாம் மரியாதை கொடுத்தார்? இவர்கள் ஜாதகத்தில் எப்படியெல்லாம் கிரகஸ்திதிகள் இருந்தது, அதற்கு தகுந்த மாதிரி தன்னை பயன்படுத்திக்கிட்டார். நவ கிரகங்களையும் தன்னோடு எப்படி ஈர்த்து கொண்டார். தர்மத்துக்காகவும் நியாயத்துக்காகவும் இந்த நாட்டிலே கால்நடையாக நடந்து வந்தவர் என்னுடைய ராமன். ராமராஜ்யத்தை அமைத்தவர் என்னுடைய ராமன். ராமன் புகழ் சொல்லணும் அப்படின்னா மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஏதோ ஒரு மன்னன் ஏதோ ஒரு இடத்துல தவறு செய்யலாம், ஆனால் என்னுடைய ராஜாராமன் எங்கேயுமே தன்னுடைய ஆட்சியில் குறை காண முடியாத ஒரு ஆட்சியாக இருந்தது. மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பாக ராஜாதி ராஜனாக, ராஜா ராமனாக ஆட்சி புரிந்தான். அவன் புரிந்த அந்த ராமன் ஆண்ட அந்த ஆண்டு ராமராஜ்யம் அப்படின்னு சொல்லப்பட்டது. வசிஷ்ட மகரிஷியும் சரி, விஸ்வாமித்திரரும் சரி, 2 கண்களாக பாதித்தவன். அதனால் இன்றைக்கெல்லாம் பேசலாம், எப்படியெல்லாம் யோசிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.